வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். 24 ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சர்வதேச கல்வி தினமாக ஜனவரி 24 கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 24. தேசிய கொள்கை 2020க்கு இணங்க ஹிமாச்சல் பிரதேசம் அப்னா வித்யாலயா திட்டத்தின் கீழ் எனது பள்ளி எனது பெருமை அப்படின்ற பிரச்சாரத்தை வெளியிட்டிருக்காங்க. டாடா குழுமம் IPL 2024 முதல் 2028 வரை 5 ஆண்டுகளுக்கு அதன் தலைப்பு ஸ்பான்சர்ஷிப்பை 2500 கோடிக்கு நீடிச்சிருந்திருக்கு. இது லீக் வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிகபட்ச ஸ்பான்சர்ஷிப் தொகையை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு அடுத்தபடியாக மாநிலவாரி ஜாதி கணக்கெடுப்பு நடத்தும் 2வது மாநிலமாக ஆந்திரா அறிவிக்கப்பட்டிருந்திருக்கு. பெங்களூரில் பிராந்திய அலுவல் மொழி மாநாடு நடைபெற்றிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, விங்ஸ் இந்தியா விருதுகள். பெங்களூரின் கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் விங்ஸ் இந்தியா விருதுகள் பெற்றிருந்திருக்கு. 2024 ஆண்டுக்கான சிறந்த விமான நிலையம் அப்படின்ற பட்டத்தையும் கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் பெற்றிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச செய்தி. மீன்வள வேளாண்மைக்கான உணவு மற்றும் வேளாண்மை FAD COFI துணைக்குழுவின் முதல் துணைத் தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தடகள போட்டி மற்றும் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர் சாய் சித்தார்த் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ITF சர்வதேச டென்னிஸ் போட்டி சென்னையில் நடைபெற்றிருந்தது. இதில் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் தமிழக வீரர் சசிகுமார் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகட் விருது சுப்மன் கில்லும், சிறந்த வீராங்கனைக்கான விருதை ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மாவும் பெற்றிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருது CK நாயுடு விருது இந்திய முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு வழங்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ICC ஒருநாள் போட்டி அன்னைக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்காங்க. வீரமாமுனிவர் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறக்கப்பட்டிருந்திருக்கு தமிழ்நாட்டில். காந்தி ஜீவா சந்திப்பின் நினைவாக சிவகங்கையில் அரங்கம் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.